இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு. நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி போக போகுது இந்த வருடம்? நீங்களும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் சொல்லிட்டேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். காலையில இருந்து இல்ல, நேத்துல இருந்து எல்லாரும் விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களும் விஷ் பண்ணி இருந்தாரு. அதான் நம்ம எவ்வளவு பேர் எத்தனை கட்சி தலைவர்கள் உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாலும் நம்மளுக்கு என்ன விஜய் சினிமா சார்ந்து யார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லணும்னா, ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்களும் விஷ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அஜித் அவர்கள் ஒரு கன் ஷூட் பண்ணுவார் இல்லையா, அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதையும் மறந்து அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த வீடியோவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருந்தீங்களா அந்த வீடியோ? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிடும். என்னடா இன்னைக்குமா அப்படின்ற நினைச்சிட வேண்டாம். நம்மளுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அஜித் சாருக்கு ஒரு மீட்டிங் போகிறாரு. மீட்டிங் போகும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு மிரட்டுற துணையில் சில விஷயங்கள் நடக்குது. இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அப்பயே தலைவன் கண்ணை தூக்கி டேபிள் மேலே வச்சிருக்காரு. அது நம்ம நேர்லேருந்து பார்க்கல. அதை நம்ம முன்னாடியே டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு சொல்லிடுவோம். நம்ம நேர்லேருந்து பார்க்கல. அந்த மனுஷனுக்கு காரும் கன்னும் அவ்வளோ பிடிக்கும். இந்த விஜய் சார் சொல்கிற மாதிரி கன்னு என்னது தான் காரும் என்னது தான் அப்படி போயிடுவோம் இவருக்காக. ஸோ அந்த மனுஷனுக்கு அது எல்லாமே பிடிக்கும். பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி வாழ்கிறதானே ஏகே அவர்கள். ஸோ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு அந்த கன் ஷூட் அந்த விஷயங்கள்லாம் பண்ணது நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். விஷுவலாக பார்க்கல. கூடயே இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவாக வரப்போகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அஜித் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட அந்த ரேஸ் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம், டாக்குமெண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். முன்னாடியே வந்தாலும் நம்ம கொண்டாட தான் போகிறோம். ஏகே அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்டைலில் வாழ்த்து ரொம்ப அழகாக இருந்தது. அவர் நினச்சிருந்தாருன்னா கேரளாவில் போகும்பொழுது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள், கூட்ட நெரிசல், நிறைய கேள்விகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். கேரளாவில் தெரிவிச்சிருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் யோசிச்சு முதல் வாழ்த்து எனக்கு தெரிஞ்சு அவர் தான் போட்டார்னு நினைக்கிறேன். என்னடா திடீர்னு சுரேஷ் சந்திரா சார் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு, என்ன ரீசன், ஏதாவது மறுபடியும் ஏதாவது ப்ரோமோ மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன் ஷூட் பண்ணுற வீடியோ அவர் எவ்வளோ ஸ்டைலாக பண்ணுறாரு பாருங்களேன். அதுதாங்க சொல்கிறேன், அது பிரிக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டாரையும் ஸ்டைலையும் எப்படி பிரிக்க முடியாதோ, ஒரு கிளாஸான மாசான ஒரு ஸ்டைலையும் ஏகே அவர்களையும் பிரிக்க முடியாதுன்றதுக்கு உதாரணமாக அந்த வீடியோ இருந்திருக்கு. ரியல் லைஃப்பில் ஒருத்தர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சினிமாவில் மட்டும் நான் கன் எடுக்கல, சினிமாவில் மட்டும் நான் கதாநாயகனா இல்லை, சினிமாவில் மட்டும் நான் ரேஸ் ஓட்டல, ரியல் லைஃப்லையும் நான் இப்படி தான் இருக்குன்றதை ஒருத்தர் காட்டுறாருல. ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நம்ம ரொம்ப பேசுவோம் அப்படின்னு பாராட்ட நம்ம பேசக்கூடிய தகுதி உடையவரை தான் ஏகேவை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு கன்னி எடுக்கும் பொழுது அவர் பார்க்குற விதம் ஒன்று இருந்துச்சுல்ல, அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்த்தோம். ஒரு வாட்டி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது புரிஞ்சுக்க டைம் ஆகும். 2 முறை 3 முறை பாருங்களேன், நீங்களே பிடிக்காதவங்க கூட ஏகேவை பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கடைசியாக வந்து அந்த அவர் சுட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நல்லதாங்க சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த வீடியோவே நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வாட்டி சுடுறாரு, இங்க பார்த்து சுடுறாரு, இந்த விரலை யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தது. அதான் ஏகே அவர்களுக்கு அது ஆரம்பத்துல இருந்தே திருச்சி போகும்பொழுது அவர் போறாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அங்க அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு. கோயம்புத்தூர் சைடில் போட மட்டும் தான் யாருக்கும் தெரியல, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மலேசியாவோ கேரளாவோ இதெல்லாம் 0.001 அந்த க்ரௌடு. ஏகே வராருன்னு தெரிஞ்சா தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் கூடுவாங்கன்னு அவருக்கே தெரியும். அதனால தான் அங்கங்கே வரப்போ டக்குன்னு பார்த்தா சேலம் பக்கமோ இல்லை கோயம்புத்தூர் பக்கமோ ரேஸ் ஓடிட்டு பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மனுஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. ஜாலியாக இருக்கார், விட்டுருங்க. நேற்று அவர்கிட்ட இருந்து தொடங்கியிருக்கு ஆங்கில புத்தாண்டு. ரொம்ப நல்ல வருஷமா அமையும்னு நானும் நினைக்கிறேன். ரஜினி அவர்களுடைய விஷஸும் வந்து இன்னைக்கு கிடைச்சிருந்தது. தரிசனம் கிடைச்சதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேனா அவங்களோட வீட்டை வந்து எல்லாரும் சுத்தி போட்டுருவாங்க. சுத்தி போட்டு அங்க வந்து நிற்கும் போது அவர் கண்டிப்பா வெளில வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் விஷ் பண்ணி ரஜினி சார் தன்னோட வாழ்க்கையில எடுத்த ஒரு எப்படி சொல்றேன்னா ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டார், இருந்தாலும் வெளியவே வர மாட்டார். ஏன்னா அவர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பிறந்தநாளுக்கு மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தார், புகைப்படம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார்.
ரொம்ப லாங் டிராவல் பண்ணி வரும்பொழுது ஒரு இறப்பு செய்தி கேட்டதுமே அவர் வந்து என் ரசிகர்களில் நான் அந்த மாதிரி நான் விட விரும்பலை, அவங்க வர வேண்டாம், நான் இனி என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன், என் வீட்டில் இருக்க மாட்டேன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன் முதற்கொண்டு சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன்ஸ் தான். கரெக்டாக பாருங்கள், பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வீட்டை பார்த்துட்டு வருவாங்களே ரஜினி அவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், காலையில் நேரமாக போயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் 6 மணிக்கு மக்களை பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே வெளியே நின்று அவரோட தரிசனத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவர் காலைல அதே மாதிரி 7 to 8 வந்து எல்லாத்துக்குமே கையசிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு போயிடுவார். அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் என்றைக்குமே குறையாது, நிற்காது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன் நம்ம அவரை செலிப்ரேட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு, அதுதான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லா ரசிகர்களுமே வந்து அவங்க நடிகர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறது வழக்கம். இந்த மனுஷனை தேடி ஏன் இந்த மாதிரியான விசேஷ நாட்கள் வராங்கன்னா, இன்றைக்கி ஒரு அம்மா பேசியிருக்காங்க, அவரை பார்த்தாலே போதும், ஒரு ஃபேமிலியே நின்று பேசுகிறாங்க குழந்தைங்களோட, அவரை பார்த்தா எங்களுக்கு எல்லா துயரமும் பறந்துருன்றாங்க. அந்த மனுஷன் அந்த முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு போதுன்றாங்க. அது ஈஸியாக வராதுல்ல. அவங்க ரசிகர்களுக்கு அவர் கடவுள் மாதிரி விளங்குறாரு. அதனால வழக்கம் போல் அவரோட தரிசனம் காலையிலே வந்து ஆங்கில புத்தாண்டு அவங்க ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்திருக்கு. விஜய் அவர்களுமே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெருசாக ஃபோக்கஸ் அவர் பக்கம் போலியோ, அவர் விஷ் பண்ணாரே நிறைய பேருக்கு தெரியல. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேலே இருக்கும். புஷானந்த் அவர்கள் ஒரு ட்விட்டை ஷேர் பண்ணுறாங்க. என்னடா இது, சரி அவர் தான் வாழ்த்து தெரிவிப்பார் போலன்னு சொல்லி போனால் விஜய் அவர்கள் அந்த ட்விட்டை போட்டிருக்காரு. அப்படியே உள்ளே போய் பார்த்த வாட்டி தான் தெரியுது, வலிமையான ஒரு பலமான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது, ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த புத்தாண்டை வரவேற்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு அரசியல் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, இது அவங்களுக்கான வருஷமாக அவங்க பார்க்குறாங்கல்ல, டிவிக்கே வருஷம் இது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்தாக நான் அதை பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் அதிகமாக யாரும் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் இந்த கேள்விக்கு பதில் இந்த தேர்தல் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் போல். அவர் அழகாக விஷ் பண்ணியிருக்காரு, அவரோட புகைப்படம் போட்டு ஒரு இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிர்வாகிகளை நியமிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அதுக்கு பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பயணித்த எதிர்பார்ப்பு நீங்கள் கொடுத்தாலுமே, அதாவது நாங்கள் கொடுத்தா சந்தோஷமாக ஏற்று நாங்கள் டபுள் மடங்கு உழைப்போம், கொடுக்கலனாலும் வருத்தப்படாமல் டிவிக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லி உழைக்கக்கூடிய நிறைய பேருக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க செய்தி மற்றும் ஊடக பிரிவில். அதில் வந்து நம்ம ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அனந்தஜித் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா நண்பர்களுக்கு கொடுத்தது நைட்டு அவங்களுக்கு இந்த புத்தாண்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டாக அமைஞ்சதா நான் கேள்விப்படுறேன். ஏன்னா நம்மளா வாழ்த்து சொல்லும் பொழுது அவங்க ஷேர் பண்ணும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக தொடங்கியிருக்காங்கல்ல. இவர் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி போட்டிருக்கலாம், இல்லை நேற்று முந்தான நாள் போட்டிருக்கலாம். ஆனால் நேற்று அவங்களுக்கு ஒரு புத்தாண்டு ஒரு வாழ்த்து மாதிரி ஒரு பரிசு மாதிரி கொடுத்துருக்காருல. பொறுப்பை உணர்ந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயே பொறுப்பு வழங்காதப்பயே அது அவங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு விஜய் அவர்களால் எவ்வளோ தூரம் வந்தாங்களோ, அவருக்காக எவ்வளோ குரல் கொடுக்குறாங்களோ அவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அதுதான் விஜய் அவர்கள். வந்த யாரும், அவர் பொறுப்பு கொடுத்த யாருமே வந்து பெரிய பணபலமோ பின்புலமோ இல்லாத ஒரு ஆட்கள், எளிமையான குடும்பத்திலேருந்து வந்து விஜய் அவர்களுக்காக அவரோட கொள்கைக்காக நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் ஒரு இளைஞர் படைக்குமே அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக அந்த பொறுப்புகள் இருக்குது. அதோட பயணிக்க போகிறாங்க அப்படின்றால் நைட்லாம் வாழ்த்து தெரிவிக்கப்போ அவங்களுக்கு இரட்டெடுப்பாக இருந்துச்சு அவங்களோட மகிழ்ச்சி. தொடரட்டும், அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து நம்ம ஜனவரி 1 ஆயிடுச்சு. இன்னும் படம் ரிலீஸ் ஆகி 8 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் நாளைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் வரப்போகுதுன்னு ஒரு சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு நம்பலாம், வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் மத்தியில் கிரியேட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஜனநாயகனோட ட்ரெய்லர் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க. 80% கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம கேட்ட சீனியர்ஸிட்டாக இருக்கட்டும், வர வாய்ப்புகள் இருக்குப்பா பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லரை நம்ம 3ஆம் தேதி தள்ளி விட்டுரும். ஆனால் 3ஆம் தேதி இந்த பக்கம் பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமாம், ஏன்னா 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ட்ரெய்லரை லான்ச் பண்ணிடலாம், செலிப்ரேட் பண்ணட்டும், டீகோட் பண்ணிட்டோம், இது வந்து ஒரு நல்ல தீனியாக இருக்க போகுது 9ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு அந்த டீம் சைட்லேருந்து நினச்சிட்டு இருந்தாலுமே கூட பராசக்தி என்ன பண்ணுறாங்க, 3ஆம் தேதி பெரும் பொருட்செலவில் சாய்ராம் காலேஜில் வந்து ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. இது இங்கேயும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் எதிர்பார்க்க போகிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, சனிக்கிழமை நைட் எடுக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச்சை ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஜனநாயகனை ஜி அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, இது எவ்வளோ தூரம் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்னா,
6 மணி நேரத்துக்கு மேலே மலேசியாவில் நடந்த ஈவெண்ட்டை ப்ரொமோ கட் பண்ணுறப்பே நம்ம நேற்று ஜீயை பாராட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு சன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வார் போயிட்டு இருக்கு. ஏங்க நீங்கள் பொலிட்டிக்கலை விட்டுருங்க, எஸ்கே அண்ட் விஜயோட வார விட்டுருங்க, சேட்டலைட்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, இங்கேன்னு ஒரு ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்குல்ல, இவங்களுக்குள்ள ஒரு அரசியல் இயங்கிட்டு இருக்குல்ல, அது எவ்வளோ தூரம் வருதுன்னா சனிக்கிழமை நைட்டு பராசக்தியோட ஆடியோ லான்ச். என்ன பேச போகிறாங்க, என்ன கண்டென்ட் வருது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இன்னும் என்னென்ன ஜிம்மிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கு ஒரு ப்ரொமோவை ரெடி பண்ணி சிவகார்த்திகேயன் அவளை பேச வச்சு, ஹீரோயினை பேச வச்சு ஒரு ப்ரொமோ கட் வேறு எடுத்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நீங்கள் பாருங்க அப்படின்னு போடுறாங்க. என்னடா நடக்குது? அது ஓகே, அது நீங்கள் அந்த போட்டியாகவே எடுத்துக்கங்களேன். போட்டியை தவிர்த்து பாருங்க, அந்த டீமுக்கு எவ்வளோ ப்ரெஷர். ஓகே, நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுவீங்க, லைவ் போயிட்டு இருக்கோம், ஸ்விட்ச் பண்ணுவீங்க, அதை எடுத்து போட்டு எந்த ஆடியோ, எந்த மிக்சிங், எந்த ஃப்ரேம், என்ன வைக்க போகிறோம், என்ன மாண்டேஜ் காட்ட போகிறோம், என்ன ப்ரொமோ போட போகிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையெல்லாம் ப்ரொமோ வருதுன்றாங்க. என்ன வைக்க போகிறோம், இது எப்படி அவுட் வர போகுது, என்ன கிட்டத்தட்ட இவங்க ஒரு பெரிய டீமு, பெரிய எடிட்டிங் சிஸ்டம். அதெல்லாம் அந்த நைட்டு ஈவெண்ட் முடிவே 11 மணிக்கிட்ட ஆகுன்னு வச்சிங்களேன். 12 மணிலேருந்து அவன் மறுபடியும் 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் தான் அந்த அவுட் வரும். அந்த அவுட் வரதுக்கு எவ்வளோ பெரிய சிஸ்டம் கெப்பாசிட்டி சன்டிவேட் இருக்குது, நம்ம மறுக்க தேவையில்லை. ஆனால் மேன் பவர்னு ஒன்று இருக்குல்ல, அவன் எவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யணும். ஒரு வாரம் நீங்கள் டைம் கொடுத்தாலே அவன் 2 ஸ்பீடில் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு நாள் கூட டைம் இல்லைங்க. இன்னைக்கு நைட் எடுக்கிறத நாளைக்கு மதியம் போட போகிறீங்க, 3 மணிக்கு போட போகிறீங்க. அப்போ அவன் என்ன வேகத்தில் ஓடணும். இது இல்லாமல் ரெட் கார்பெட் எடுப்பீங்க, மீடியாவில் இருக்க நம்மளுக்கு தெரியும் இல்லை, ரெட் கார்பெட் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபாலோஅப் இருக்குது, அதுக்கு ஒரு டீம் இருக்குது, உள்ள மாண்டேஜ் ஷாட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் பேசணும், ஒவ்வொரு கேரக்டராக பேசும்போது ஒரு ஏவி ஒன்று போடுவாங்க. இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணி அந்த அதுதான் மிரட்டலாக இருக்க போகுது. நீங்கள் கடைசி எங்கே முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஜி விசஸ் சன். இல்லை, நானும் காலையிலேயே அந்த தம்ப்லைன்லாம் பார்த்துருந்தேன். ஜி வந்து டிஆர்பியில் ஒன்றா, இல்லை விஜய் டிவி இல்ல சன் டிவி டிஆர்பியில் ஃபர்ஸ்டா அப்படின்னு நேற்று நம்ம பேசிட்டோம்ல. ஏன்னா ஜி வந்து இது வரைக்கும் டிஆர்பியில் நம்பர் 1 அப்படின்ற ஒரு இடத்துக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா அங்கே ஒரு ஆளுமை இருக்குல்ல, அதை அடிக்கணும் அப்படின்னா ஜனநாயகன் கண்டிப்பாக வரப்போகுது. அவங்களும் அதை டார்கெட் பண்ணி போல இந்த ஈவெண்ட் போடுவோம், வந்தால் நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் விஜயால அப்படின்ற ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேயே நாங்கள் விட மாட்டோம். அவங்க நினச்சிருந்தா அவ்வளோ படங்கள் வச்சுருக்காங்க, அந்த படத்தை இறக்கி விட்டு அவங்க நகர்த்திட்டு போகலாம். ஆனால் நாங்கள் பராசக்தியே இறக்குறோம் இங்கேயே. அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நடந்துரும்னு நினைக்கிறேன். 9ஆம் தேதி எப்படி 2 படம் ரிலீஸ் ஆக போதோ அதான் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ரிலீஸ் ஆங்கல்ல, நீங்கள் அதை விட்டுருங்க, அந்த 9-10 மறந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜனநாயகனும் பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஆடியோ லான்ச். இதில் வெற்றி யாருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணுறதான் முடிவாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா எல்லாருமே விஜய் அவர்கள் ஸ்பீச்சு கேட்பாங்க, அங்கே நடந்த விஷயங்களை கேட்பாங்க. எண்ட் ஆஃப் த டே விஜயோட ஸ்பீச் தான் அங்கே நின்று பேச போது, அவர் கடைசியாக தான் பேச போகிறாரு. இங்கே 2 பேருக்கு ஒரு டிஆர்பி இருக்குல்ல, இந்த டிஆர்பி கிளாஷை பார்க்க போகிறாங்க, யார் பெஸ்ட்டுன்றதை பார்க்க போகிறாங்க. ஸோ விஷுவலாக எடிட்டிங்காக என்ன எஃபோர்ட் போட்டிருக்காங்க, என்ன விஷயங்கள் நடக்க போகுது, 2 படத்துக்கும் மோத போகுது அந்த ஞாயிற்றுக்கிழமை. நானே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட் என்னன்றதை நம்ம அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நம்ம எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கோம், பார்ப்போம். ஆனால் பசங்க பாவங்க, அந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களாம் செத்தான், டீ குடி கூட போக முடியாது. நைட் ஈவெண்ட் முடிஞ்சா ஃபுட்டேஜ் கொடு அப்படின்னு போய் நேராக சிஸ்டமில் உட்காந்தானா அடுத்த நாள் அந்த 3 மணி வரைக்கும் அவன் இது இல்லாமல் 3 மணிக்கு சேட்டலைட்டில் வேறு அவன் அப் பண்ணும். அதனால அந்த டீம் ஃபுல்லாக ஏண்டா பிறந்துன்ற அளவுக்கு அவங்க நினைக்க போறாங்க. இந்த காம்படிஷன் ஹெல்த்தியா தான் இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ விஜய் அவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல ஜீ தமிழ்ல அந்த ஆடியோ லான்ச் பார்க்கணுன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டர் அப்படின்னா எஸ்கே அவர்களை சொல்லலாம், அவருக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அப்போ அந்த படத்தோட பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வேற வேற டைம்ல போட்டிருந்தா 2த்துக்குமே ஒரு பெரிய ஆடியன்ஸோட இன்னுமே ஜனநாயகன்ல பேசின அளவுக்கு கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் எங்கேயுமே எதுவுமே பேசல. அவர் ஏறின மேடையிலுமே வந்து அண்ணன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை. அவர் முதல் முறையாக நண்பன் ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், சிவா நீ தான் ஹீரோ ஆகிட்டியே, இன்னும் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டவர் தான் விஜய் அவர்கள். அது எஸ்கே அவர்களுக்கு தெரியும். அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் அவார்டுன்னு நினைக்கிறேன், அது கொடுக்கும்பொழுது விஜய் கையிலேருந்து கொடுக்குறாங்க. கிட்ஸை பிடிச்சிட்டாருன்னு வாழ்த்து தெரிவித்ததுமே விஜய் அவர்கள் தான். இது அவார்டுக்காகவோ மேடைக்காகவோ விஜய் அவர்கள் சொல்ல மனசார சொல்கிறாரு. துப்பாக்கியை கோட் படத்தில் கொடுக்கும் பொழுதும் வசனம் வேறு, துப்பாக்கியை பத்திரமா பார்த்துக்குன்னு சொன்னது இல்லாமல் சுற்றாத வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன டைலாக் தான். அதுவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த மனுஷனை ஆல்ரெடி அவர் ஒரு பிம்பத்திலேருந்து உடஞ்சி இப்போ வெளியே வந்தார். என்னன்னா என்னால் தான் வளர்ந்தேன், நம்மளால தான் வளர்ந்தேன், நிறைய இடங்களை என்னை சொல்லி 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 வளர்த்துட்டாங்கன்றதை அதை உடச்சி வெளியே வந்தார். நடுவில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் ஆச்சு, அதுலேருந்தும் வெளியே வந்தார். ஒரு மனுஷனை இப்படியாடா அப்படின்றத முடிக்கிறதுக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த பராசக்தி வந்துருச்சு.
என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, பராசக்தி அப்படின்னு வரும் பொழுது என்னடா அப்படி இப்படிலாம் பேசிக்கிறீங்க, என் படத்தை விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு போட்டியாளராக 2 படத்துக்கும் ரிலீஸ் ஆகுது, 9-10 தான் ரிலீஸ் ஆகுது. டிசைட் பண்ணுறது மக்கள் தான். ஸோ அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமா தான் பார்க்குறாரு. அவர் எங்கேயுமே வந்து விஜய் சாருக்கு எதிராக சொன்னதே இல்லை. பாப்பம் என்ன நடக்குது மீண்டும் சொல்லட்டுங்களா? நீங்கள் ரெட் ஜெயின்ட்டை விட்டுருங்க, அதாவது இந்த பக்கம் கேவிஎன் ரெட் ஜெயின் 2மே விட்டுருங்க. அதான் ஆனால் வந்து டான் பிக்சர்ஸ் தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் வயசில் 2 பேர்த்த விட்டுருங்க, ஆக்டர் வயசில் 2 பேர்த்த விட்டுருங்க, படத்து வயசில் 2 பேர்த்த விட்டுருங்க, இயக்குனர் வயசில் வினோத் அண்டு சுதா அப்படின்னு ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதை விட்டுருங்க. ஜிவி விசஸ் அணின்னு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 தான் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதை பார்ப்பீங்க? உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும்ல, பராசக்தியா ஜனநாயகனா பராசக்தியா? சிவகார்த்திகேயன் என்ன பேசியிருப்பார், விஜய் என்ன பேசியிருப்பார்? விஜய் பேசுனது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் சிவகார்த்திகேயன் என்ன பேசுவார், என்ன பேசியிருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் என்ன பேச போகிறாங்க, என்ன டிஆர்பி வந்திருக்கும், என்ன நம்பர்ஸில் பேர் இருக்கும். இந்த ஹாட் ஸ்டார் நினைக்கிறேன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் இதில் பார்க்க முடியாது, ஏன்னா சேட்டலைட் அவங்க சொல்கிற நம்பர்ஸ் தான். டிஆர்பியாக அவங்க எனக்கு தெரிஞ்சு 1 வீக்கோ என்னமோ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. பாப்பம் என்ன நடக்குது அப்படின்றத. ஞாயிற்றுக்கிழமை செம்ம டஃப் காம்படிஷன் இருக்குது. ரிசல்ட்டை இப்பயே அறிவிச்சிடும்.